மாலை வணக்கங்கள் நண்பர்களே. யோசிக்கலாம், என்னடா திடீர்னு இந்த மனுஷன் தமிழில் பேச ஸ்டார்ட் பண்ணுறான்னு. ஆமாம், யோசித்தேன். சொன்னால் இந்த டிக்டாக் பார்க்க போகிற நிறைய பேர், நிறைய நண்பர்கள் ஆங்கிலத்தை கதைக்கிறாங்க, அடுத்த சிங்கள மொழியிலையும் கதைக்கிறாங்க. பட் தமிழில் கதைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. தமிழில் அதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறதோ, தமிழில் ஒரு விஷயம் சொல்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ தமிழில் செய்யணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் இதுக்கு பிறகு நான் தமிழே ட்ரை பண்ணுறேன், நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க என்னை பார்க்கலாம், விருப்பம் இல்லாட்டி இதை விட்டு வேறு வீடியோ பார்த்துட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். கெட் ஹர்ட் பை எனி வேஸ். இன்னொரு விஷயம், சில நேரம் நான் பேசுகிற அந்த தமிழ் நான் உச்சரிப்புகள் தவறாக இருக்கக்கூடும். மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு தெரியும், தமிழில் சொல்கிறவங்க நிறைய பேர் உயிராக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ் மொழியை. அதனால் சில நேரம் நான் பேசும் இந்த தமிழில் சில உச்சரிப்புகள் தவறாக இருந்தால் அதுக்கும் நான் இப்போதே மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் தாய்மொழி தமிழை நான் ஒழுங்கான முறையில் பேச வேண்டியது என்று கடமை. சூழ்நிலை காரணங்கள் சில நேரம் எங்களுக்கு தமிழ் சில நேரம் எங்களுக்கு சரியான முறையில் உச்சரிப்பு பண்ண முடியாமல் இருக்க காரணங்களும் இருக்குது. அதனால் மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதாவது தவறான முறையில் தமிழ் பேசி இருந்தால். சரி, நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்? தீப்பெட்டியை பற்றி பேசலாம். ஸோ தீப்பெட்டியை பற்றி என்னடா இவன் தீப்பெட்டியை பற்றி பேச போகிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. நான் இந்த தீப்பெட்டியை பேசுகிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. இந்த தீப்பெட்டியை பற்றி கேட்குறது, அந்த முதல் கேள்வி நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறது என்னதுன்னா, இந்த தீப்பெட்டி எத்தனை பேர் நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்கியிருப்பீங்க? எவ்வளோன்னு கேட்டால் நிறைய பேர் சில நேரம் வாங்கியிருக்க மாட்டீங்க. சில நேரம் இப்போ தீப்பெட்டி பார்க்கறது ரொம்ப குறைவாக இருக்குது. பட் தீப்பெட்டி ஒன்று இப்போ கடையில் போய்ட்டு வாங்கினீங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இலங்கையில் தீப்பெட்டி ஒன்று 20 ரூபா காஸ்ட் ஆகும். இப்போ 20 ரூபான்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய காசு இல்லை. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு 20 ரூபான்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய காசு இல்லை. ஸோ அந்த 20 ரூபா காசை கொடுத்துட்டு அந்த தீப்பெட்டியை வாங்கினதுக்கு பிறகு நாங்கள் அதை பாவிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த தீப்பெட்டியில் பின்னாடி எத்தனை குச்சி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதை கூட நாங்கள் பார்க்குறது இல்லை. பிகாஸ் அது எங்களுக்கு அந்த 20 ரூபாய்க்கு அந்த வேல்யூ இல்லாத காரணத்தால் அந்த தீப்பெட்டியில் இருக்க அந்த குச்சி எத்தனை இருக்குன்னு கூட நாங்கள் அதை தேடி பார்க்குறதே இல்லை. சரி, பிரச்சனை இல்லை, அது நிறைய பேர் அது இட் ஹேப்பன்ஸ். அது பெரிய பெரிய குத்தன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த தீப்பெட்டியை நாங்கள் எடுத்தோன்னா, நாங்கள் வாழ்க்கையில் அந்த தீப்பெட்டியை பாவிக்கிறது எப்படின்னு சொன்னால் ரொம்ப அலட்சியமாக பாவிப்போம். எப்படின்னா, முதல் குச்சி அந்த தீப்பெட்டி எடுத்தோன்னா அந்த முதல் குச்சியை நாங்கள் பாவிக்கப்போல் எப்படி பாவிப்போம்னா கணக்கு இல்லாமல் பாவிப்போம். அதாவது 10 நாள் ஒன்று 10 ஒன்றுன்னு சொல்லி சும்மா வீசி விடுவோம். சில 2-3 குச்சி ஒரு அடிக்க எடுத்தும் யூஸ் பண்ணுற நேரங்கள் இருக்குது, யூஸ் பண்ணுற டைமும் இருக்குது. பிரச்சனை அதுவும் நிறைய பேர் நம்முடைய நிறைய பேர் அந்த தவறை செய்யக்கூடியதாக இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு விளங்குறது என்னன்னு சொன்னால், தீப்பெட்டிலேருந்து குச்சி எடுக்க அவங்களுக்கு விளங்குறது என்னன்னு சொன்னால், குச்சி